திருப்பதி லட்டு விவகாரத்தில் தேவஸ்தானம் அறிக்கை தாக்கல் செய்ய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பதி லட்டு தயாரிப்பில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டதற்கான ஆய்வறிக்கையில் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், ஆந்திர முதலமைச்சரின் உத்தரவு குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற அவர்களுடைய கட்சி கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டில் கலப்படம் இருப்பதாக, மிருக கொழுப்பு இருப்பதாக 2 நாட்கள் முன்பு தெரிவித்தார். இந்த விவகாரம் பெரிய பூதாகரமாக ஆந்திராவில் பேசப்பட்டு வருகிறது. அதாவது பவித்திரமாக பார்க்கப்படக்கூடிய இந்த லட்டு விவகாரத்தில் மிருக கொழுப்பு கலந்திருக்கிறது, மாற்றின் கொழுப்பு கலந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தார். நேற்று அதற்கான ஆய்வறிக்கை வந்தது. அந்த ஆய்வறிக்கையில் இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரும் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஆந்திர சட்டசபையில் நடக்கக்கூடிய ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தில் லட்டு தயாரிப்பு அந்த விவகாரத்தில் உடனடியாக ஆய்வறிக்கை வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார். தேவஸ்தானம் இதில் முழுமையாக இந்த அறிக்கையை அளிக்க வேண்டும். இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கலக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி கையாண்டார்கள், யார் யாரெல்லாம் இதில் இருந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் முழுமையாக இன்று மாலைக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு புறம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள், மற்றொரு புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அது மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார் இன்று மாலை 3 மணியில். அப்போது இது குறித்தெல்லாம் அவர் பேச இருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது இவர் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். மாலைக்குள் முழுமையாக அந்த யார் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருந்தார்கள், என்ன மாதிரி எல்லாம் நடந்தது என்பது குறித்தெல்லாம் முழுமையான அறிக்கையை டிடிவி தேவஸ்தானம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களிலே நன்றி எழில். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.